நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 249வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்பாளே திரிபுர சுந்தரி அம்பாள் எப்படி திருமலை பெருமானாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்னு டாபிக் பார்க்க போகிறோம் இந்த 249 வீடியோவில். ஸோ இப்போ இந்த தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லி இது ஆரம்பிக்கிறேன். அதை பாஸ்கராயபுரம் பக்கத்தில், அதாவது கும்பகோணம்ன்ற இந்த மாயவரம் பக்கத்தில் பாஸ்கர ராஜபுரம் இருக்குது. பாஸ்கராய் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதிய சௌபாகிய பாஸ்கரம் என்ற நூலை எழுதிய பாஸ்கராயர் வாழ்ந்த இடம் அது. அந்த பாஸ்கராயபுரத்து பக்கத்தில் இருக்க திருக்கோடிக்காவல் ஒரு ஸ்தலம் இருக்குது. நான் ஒரு தடவை போயிருக்காங்க. நான் என் மனைவி குழந்தைகளோடு போயிருக்கேன். ஸோ அப்போ அதனுடைய அருமை தெரியல. இன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது என் நண்பரோட ஏன் சார் இங்கே அதையும் சொல்லக்கூடாதுன்னா, திருக்கோடி, அதாவது அங்கே 3 கோடி தேவர்களுக்கு மேலே அங்கே வழிபட்டதாக சொல்லப்படுறது. அங்கே திருக்கோடீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்மன், அதுதான் அம்பாள். அங்கே ஒரு சித்தி மசானம், 4 மசானமும் 3 மசானமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே திருக்கோடிக்காவலில் அங்கே அம்பாள் திரிபுர சுந்தரி. ரொம்ப அழகான தோற்றம் அம்பாளுக்கு. அம்பாள் கீழே பத்மபீடத்தில் நார்மலாக எல்லா கோவிலும் இருக்கும். அந்த பரணிதர் எழுதியிருக்கார் அவரோட நூலில். அங்கே இருக்க அம்பாள் கீழே பத்மபீடத்தில் இருந்தாலும் ஆனால் ஸ்ரீசக்கரம் இருக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருக்கார் பரணிதரன். பரணிதர் பரமாச்சாரியோடைய அருள் பெற்ற எழுத்தாளர். அந்த காலத்தில் நிறைய பல மகான்களை பற்றி எழுதியிருக்கார், கோவிலை பற்றிலாம் எழுதியிருக்கார் அவர் பரணிதரன். ஸோ அந்த பரணிதரனுடைய நூலில் இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கேனாட் ஃபைண்ட் அவுட் டோட்டல் ஸ்வரூபத்தை பார்க்கணும் அம்பாளை. நம்ம திருக்கோடிக்காவலில் அந்த அம்பாள் நிற்கிற பத்மபீடம் மூலவர் சன்னதி நான் சொல்கிறேன். ஸோ அந்த கோவிலையும் அந்த சன்னதிகளுடைய அழகையும் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. திருக்கோடிக்காவலில் இருக்கிற அந்த கோவிலுடைய தோற்றம் இதுதான். திருக்கோடிக்காவல் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். இங்கே யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் சன்னதிகளே இருக்குங்க. இங்கே இருக்கிற அந்த திருக்கோடீஸ்வரர், அந்த திரிபுர சுந்தரி அம்மனுடைய வடிவங்கள் காமிச்சிருக்க, அலங்காரத்தோடு இருக்கா 2 பேருமே. இதில் இது என்ன இருக்குன்னா, இது எப்படி இந்த கதை போகிறதுன்னா, இதில் பாருங்கள், அம்பாள் இங்கே திருப்பதி பெருமாளை அம்பாள் காமிக்கிறார். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்று அந்த அம்பாளுக்கு இப்படி தான் அலங்காரம் பண்ணுறான். நல்லா பாருங்கள், சங்கு சக்கரம், இந்த கடி ஹஸ்ஸம், இந்த வரம் கொடுக்குற ஹஸ்ஸம், வலது முன்கையில் வரமோ, இடக்கை தொடை மேலே கடி ஹஸ்ஸம் அம்பாளுக்கு உண்டான இது சொரூபம். இது அம்பாளுடைய மூலவர். இது இவ தான் பெருமாளாக காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்கு. இந்த திரிபுர சுந்தரி அம்மன் தான் திருமலை பெருமாளாக காமிக்கிறார். எப்போ? புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் இவ அந்த மாதிரி காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்குன்னு சொல்லப்படுறது. இந்த விஷயங்கள் எப்படி நடந்ததுன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆழ்வாராதிகள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஆழ்வாராதிகள்லாம் திருப்பதிக்கு போகிற, தே குட் நாட் சீ த பெருமாள், தே ஃபெயில்டு டியூ டு சம் ரீசன் ஆல்சோ. பெருமாள் சொல்கிறார், கவலையே படாதவங்க, என்னை திரிபுர சுந்தரி கோலத்தில் திருக்கோடிக்காவலை பாரம் பண்ணுறார். காவிரியினுடைய அடுத்த கரை அது. பார்த்தா வெள்ளம் ஓடுறது, தி குட் நாட் ரீச். அப்போ அகஸ்தியம் பெருமான் காட்சி அளித்து அவளுக்கு இந்த நீரை வடிகை செய்து அவளை அங்கே போக சொல்கிறான். இந்த கோவிலுக்கு தான் போங்க, இதுதான் சாமி சொல்லியிருக்காருண்டு. ஸோ புரட்டாசி மாதம் ஆழ்வார்களுக்கெல்லாம் தரிசனம் தர அம்பாள் இங்கே பெருமாளை காட்சியை தர. அதுதான் சொல்கிற விஷ்ணு மாயான்னு சொல்லப்பட்ட சக்தி இங்கே பிரத்யட்சமாக காமிச்சிருக்கா. திருக்கோடிக்காவலில் திரிபுர சுந்தரி அம்பாள் திருமலை பெருமாளாக காமிச்சிருக்கா சொல்லப்படுறது. வேறு எங்கேயும் கிடையாது இந்த மாதிரி அலங்காரங்கள். திருக்கோடிக்காவலில் திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு மட்டும்தான் செய்யப்படுறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. திருப்பதிக்கெல்லாம் போக வேண்டாம். அங்கே இந்த ஊர் மக்கள்லாம் அவள் அம்பாளையே பார்த்தா போதும். இந்த சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் அம்பாளுக்கு இந்த அலங்காரம் தான் பண்ணுறா. இது ஒரு ரேர் ஃபினோமினன். அதையும் நம்ம மனுஷா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த திருக்கோடிக்காவல் அவ்வளோ உயர்வாக சொல்லப்படுறது. பல புராணங்களில் சொல்லப்படுது. அகஸ்திய மகரிஷியெல்லாம் வந்திருக்கார். இங்கே யமன் சித்திரகுப்தன் அவளுக்கும் சில இதெல்லாம் நிவர்த்தி ஆகியிருக்காங்க.
நிறைய பேர் ஜோஷியாலாம் கூட சொல்லுவாள் திருக்கோடிக்காவலுக்கு போயிட்டு வாங்கோண்டு. யமபையன் இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னொன்று அது சொல்லிடுறேன். அந்த இடத்துக்கு போனால் யமபையன் கிடையாது. திருக்கோடிக்காவல் இந்த 3 கோடி பேர்களுக்கு தேவர்களுக்கு அந்த அவளுக்கு காபந்து தர பரமேஸ்வரன் அங்கே அந்த மாதிரி சொல்லப்படுது அந்த ஊருடைய பெருமைகள். பக்கத்திலே பாஸ்கராஜபுரம் இருக்கு. பாஸ்கராயர் வாழ்ந்து அங்கேயே வந்து அவர் இதாகிறார், அங்கே முக்தி அடைஞ்சுடுறார் பாஸ்கராயபுரத்தில். பாஸ்கராயர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ காஷி வரைக்கும் போய் இங்கே தென்னாடு ட்ராவல் பண்ணி இதில் திருவிடை மருதூரில் வந்து தங்கி அப்புறம் வந்து ராஜாவினுடைய இதில் அவருடைய ஆதரவில் வந்து ஒரு கிராமமே தானமாக பெற்ற இடம் தான் பாஸ்கராஜபுரம். அங்கே வந்து சிவன் கோவில் இருக்குது. பாஸ்கரேஸ்வரர் ஒரு சிவாலயம் இருக்குது. ஆனந்தவள்ளி அம்பாள் நினைக்கிறேன். ஸோ அந்த 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 கோவில் அவரால் கட்டப்பட்ட கோவில். அது புனருத்தாரம் பண்ணுறாரு தெரியல எனக்கு. ஸோ அந்த இடத்துல மோகன் குருஜி தேடி போய் தான் வந்து அம்பாளே கிட்ட ஒரு இதை சொல்கிறான். ஒரு நான் சொல்கிறது ஒரு 2005 if I remember correctly. அந்த பீரியடில் மோகன் குருஜி வந்து திருப்பதி நாளுக்கு வந்து பூமி பூஜை பண்ண வந்தார். அப்போ வந்து அவருக்கு ஷால் போதுக்கும்போது அம்பாள் சொல்கிறேன், நீ பாஸ்கர் ஆயின்னு சொல்லுவர. அவரை என்னடா அப்படிலாம் சொல்கிறேன்னார். இல்லை அம்பாளே சொல்கிறேன் அவங்கள பற்றி இப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு பொன்னாடை போற்றி அவருக்கு வந்து டர்பன் கட்டி விட்டு அந்த ரெடிமேட் டர்பன் வைக்கிறான். பிங்க் கலரில் வாங்கி அவருக்கு வச்சுது. அவர் பெரிய முகம் பெரிய ஆச்சார பருவம் டைட்டாக இருந்து பார்த்தா ஆக்சுவலாக. அப்போ சொன்னேன், எப்படி சொல்கிற நீன்னார். இது வந்து அம்பாளுடைய எண்ணெய், இந்த மனசில் உரித்த எண்ணெய், அது பொய்யாக. அதுக்கப்புறமா தான் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் ஆஃப் மணிமண்டபம் ஃபார் பாஸ்கராயர் எங்கள் பாஸ்கராஜபுரத்தில். அப்பேற்பட்ட இடம் அது. மோகன் குருஜி வந்து பாஸ்கராயருக்கு பெரிய ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. இங்கே அந்த மணிமண்டபத்துக்கு மாதிரி பெரிய மேலு ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். எல்லா தேவதைகளும் இருக்கா. உற்சவ விக்கிரம் காமாட்சி அம்மன் இருக்காங்க. காட்டேஜஸ்லாம் கட்டி விட்டுருக்கா. 100க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் கோஷாலை வச்சுருக்கா. அந்த வேதம் படிச்சவாள்லாம் வந்து அங்கே பூஜை பண்ணுறா. அவள் சிஷ்யர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் போய் அந்த ஒவ்வொரு நாள் கணக்கில் வச்சுருக்கா. அவள் அங்கே போய் நவாவரண பூஜை மாதம் எடுத்துகிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தர் பண்ணணுன்றாங்க அந்த மகாமேருக்கு. அங்கே போய் போகிறவா வந்து அங்கே போய் பார்த்துட்டு போனோம். இங்கே இந்த திருக்கோடிக்காவல் போகிறவா பாஸ்கராஜபுரத்தில் போய் அந்த மணிமண்டபத்தையும் பார்த்து இப்போ அமைக்கப்பட்ட ஒரு 10-15 வருஷமாக அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ ராஜகோபுரம் முடிகிற நிலையில் வந்துருக்கு நினைக்கிறேன். இப்போ கட்டாயம் தரிசிக்க வேண்டிய இடம் அது. இந்த திருக்கோடிக்காவலில் வந்து என்ன, திருக்கோடீஸ்வரர் ப்ளஸ் திரிபுர சுந்தரி அம்பாள் இவளையும் தரிசிக்கணும். ஏன்னா ரொம்ப அழகான அந்த சிற்பியோட டிராயிங் அது பார்த்துருக்கணும். நான் காமிச்சேனே, அது சிற்பி போட்ட டிராயிங்கு. அதில் தான் வந்து திருமலை பெருமாளுடைய அந்த ரூபமே கொடுத்துருக்கா. திருமலை பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படியே தான் வந்து இந்த கடிஹசம் ரூபம். ஆனால் இங்கே திருமல சுந்தரி வந்து இப்படி காமிச்சிருக்குங்க. அந்த அலங்காரம் பண்ணும்போது, பெருமாளை அலங்காரம் பண்ணும்போது இது வந்து வர அபயம் பாஷாங்குஷம் திருமல சுந்தரியோட கோலம். இது பெருமாளை மாறும்போது இப்படி மாறிடுறது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய தோற்றம் இது. இது மோரோவர் ஒரு பெரிய விஷ்ணு பக்தராக இருந்தவர். அங்கே வந்து இந்த ஈஸ்வரனை வழிபட்டு அதில் ரொம்ப அட்டாச் ஆகி அவருக்கு வேறு சுதர்சனர் நோ பேர் அவருக்கு. அவர் வந்து ஹரதத்தர்னு தன் பெயரை மாற்றிக்கிறார். பின்னாடி திருக்கோடிக்காவலில் வந்து ஒரு வைஷ்ணவர் சிவபக்தராக மாறிடுறார். அவர் பேர் ஹரதத்தர். தட் இது இந்த ரெக்கார்டு இருக்குது, அந்த மாதிரி புராண ரெக்கார்டு இருக்குது. அதையும் சொல்லி இந்த 249வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.